ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி ECMCQ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். ஆனால் இது நிறைய பேர் ஈஸியான இருக்குது, நிறைய பேர் நினைப்பாங்க. இது வரைக்கும் யாரும் அப்படி நினைக்கல, ஆனால் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் படிப்போம். அது எத்தனை மார்க் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது 60 மார்க் கேரண்டியாக ஈஸியான MCQ தான் வரும். நம்ம நீட் 2025 எடுத்துக்கிட்டாலும் அதில் 60 மார்க் ஈஸியான MCQ தான். அதனால் இது அலட்சியமாக எடுத்துடாதீங்க. 60 மார்க் கேரண்டியாக வரும் ஈஸியான MCQஸ்லேருந்து மட்டுமே. வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வரீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2 bodies with kinetic energy in the ratio of 4:1 are moving with equal linear momentum, the ratio of their masses. அதாவது இது ஒரு ஈஸியான சம்மு. இது எப்படி அப்படின்னா, அவங்க கைனெட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ கொடுத்து மாஸோடது கேட்குறாங்க. நம்ம கைனெட்டிக் எனர்ஜிக்கும் மாஸுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? கைனெட்டிக் எனர்ஜி =12mv². ஆனால் இதை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க? மூவிங் வித் ஈக்குவல் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டமும் உங்கள் ரிலேஷனாக இருக்குது. அப்போ லீனியர் மொமெண்டம், கைனெட்டிக் எனர்ஜி, மாசஸ், இந்த மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு ஃபார்முலா இருக்கானா இருக்குது. அந்த ஃபார்முலா பேர் என்ன அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி p²/2m. நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அவங்க இந்த லீனியர் மொமெண்டம்ன்ற வார்த்தையை கொடுக்கலன்னா நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க லீனியர் மொமெண்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் கண்டிப்பாக நம்ம இது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ p²/2m தான் நம்ம எடுக்கணும். இப்போ இது ஈக்குவல். அப்போ இப்போ கைனெட்டிக் எனர்ஜி 1 கைனெட்டிக் எனர்ஜி 2 அப்படின்னு ரேஷியோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா, 2 விட்டுருங்க, 2 நியூமரிக்கல் தானே. அப்போது p² 1 m1. அப்புறம் இந்த இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா p²² m2 அப்படி தானே. இந்த லீனியர் மொமெண்டம் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. p1ம் p2ம் ஈக்குவல். அப்போ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ k1 = m2/m1. அவங்க என்ன கொடுக்குறாங்க? 2 bodies with kinetic energy 4:1. இப்போ மாஸோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 4/1 = m2/m1. அப்போ m1/m2 என்ன வரும்? m1/m2 1/4. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், அப்படி தானே? ஒரே சரிங்க, இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், அப்படி தானே? ஆனால் இந்த சிம்பிளான கொஸ்டினை மூணு விதமாக கேட்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மாசஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் மாசஸ் கொடுத்து கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்து மொமெண்டம் கேட்கலாம். இல்லை மொமெண்டமும் மாசும் கொடுத்து கைனெட்டிக் எனர்ஜி கேட்கலாம். இதில் எது வேணால் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அதனால் அது 3 விதமான ப்ராப்ளமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் கொஸ்டின். A ball of mass 2 kg, another mass 4 kg dropped together from a 60 feet tall building after a fall of 30 feet each towards the earth respectively. The kinetic energy will be in the ratio of. இப்போ என்ன கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மொமெண்டம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, அப்படி தானே? அப்போது கைனெட்டிக் எனர்ஜி =12mv² போட்டுடலாம். ஏன்னா மாசு கொடுத்துருக்காங்க, வேறு மாசு. ஆனால் ரெண்டுமே 60 feet டால் பில்டிங்கில், ஒரே பில்டிங்கில் ட்ராப் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஆஃப்டர் ஃபால் ஆஃப் 30 feet டுவர்ட்ஸ் த எர்த். இதில் ரெண்டுமே சேமாக இருக்கனால நமக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வீல u+at அந்த 1Dலாம் சப்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கனால அது வராது. ஓகேவா? அப்போது கைனெட்டிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கைனெட்டிக் எனர்ஜி m1 கைனெட்டிக் எனர்ஜி 1, கைனெட்டிக் எனர்ஜி 2, m2. புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு, இப்போ நான் ஏன் அதை போடல அப்படின்னா, இப்போ v u+at இல்லைனா v² u² 2as எடுத்திங்கன்னா இவங்க ட்ராப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ராப்புடு, அப்படி தானே? ஆக்சிலரேஷன் 10. இப்போ இந்த இவங்க சொல்லியிருக்க எல்லா மெஷர்மெண்ட்டும் ரெண்டுத்துக்குமே சேமு தான். அப்போ ரெண்டுத்துக்குமே சேமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, போன சம்மில் எப்படி பிஐ ஈக்குவல்னு கேன்சல் பண்ணமோ அதே மாதிரி இந்த இதில் விஐ ஈக்குவல்னு கேன்சல் பண்ணிடுவோம். அதனால் எடுக்க தேவையே கிடையாது. அதனால தான் எடுக்கலை. இப்போது m1ன்ற இடத்துல என்ன பண்ணும்? 2 kg 2 m2ன்ற இடத்துல 4 kg 4 = 1/2. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி என்னது? 1/2. அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். A bomb of mass 30 kg. இதுவும் கைனெட்டிக் எனர்ஜி தான். ஆனால் அதை விட எப்படி இதை வித்தியாசமாக கேட்டிருக்காங்க பாருங்களேன். 30 kg பாம் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அது 2 பீசஸாக வெடிக்குது. ஒன்று 18 kg, இன்னொன்று 12 kg.
810 kgயோட வெலாசிட்டி வந்து 6 மீட்டர்/செகண்ட் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் அதர் மாசஸ், அதாவது 12 kgயோட கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு நம்ம ஃபார்முலா என்ன தெரியும்? கைனடிக் எனர்ஜினா ½ mv². இப்போ கைனடிக் எனர்ஜியாக என்ன அதர் மாஸ்னால் கைனடிக் எனர்ஜி ஆஃப் 12 kgயோட கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. இப்போ மாஸ் 12 kg போட்டுருவேன், வெலாசிட்டி என்ன போடுவேன்? அங்கே தான் இங்கே ட்ரிக்கு. இப்போ வந்து வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் முடிச்சிருப்போம் தெரியுமா? அதாவது ஒரு பொருள் இருக்குது, வெடிக்குது அப்படின்னா அதோட மொமெண்டம் சேமாக இருக்கும். இப்போ 30 கிலோன்றது 10 கிலோவாக இருந்தாலும் 30 கிலோன்ற 18 12 எடுத்தாலும் 15 எடுத்தாலும் எல்லாத்துக்குமே வந்து வெடிக்கிறதுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அப்படி தானே? அப்போ வந்து 18 kg இன்னொன்று 12, இந்த 18 வந்து 6 மீட்டர்/செகண்டில் போயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ 18ஐயும் 6ஐயும் நீ மல்டிபிள் பண்ணினா அப்படின்னா 48 4 108. இப்போ வந்து இங்கே 108 வருதா? இதுதான் மொமெண்டம். இந்த மொமெண்டமும் இதுவும் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போது இங்கே நீ என்ன வேல்யூ போட்டால் இங்கே 108 வரும்? இங்கே 108 வரணும்னா நீங்கள் என்ன வேல்யூ பண்ணணும்? இங்கே 9 போடணும். ஏன்னா 12 × 9 வந்து 108. அப்போ வந்து 12 kg மாஸ் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் போகிறோம்? 9 மீட்டர்/செகண்ட். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இவங்க டேரெக்டாக கொடுக்கல. நீ இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் இது நீ படிச்சிருந்தா ஈஸியாக போட்டுருவா. இது நீ படிக்கல அப்படின்னா இந்த கொஸ்டின் உனக்கு கஷ்டம் தான். அப்போது அப்போ வந்து மாஸ் வந்து 12 kg, வெலாசிட்டி வந்து 9 மீட்டர்/செகண்டு, கைனடிக் எனர்ஜி என்ன? இது நமக்கு சொல்லியே கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ வந்து 12, v², 9² வந்து 81. அப்போ 12ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 6. அப்போ 81 6 வந்து எவ்வளோ? மல்டிபிள் பண்ணால் 6 48. அப்போ 486 ஜூல். இப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? அவங்க வந்து k = 1/2 mv²ல் எம்மை டேரெக்டாக கொடுத்து வியை வந்து இந்த மார்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் நீ ஒரு எம்சிக்கு போட்டிருந்த அப்படின்னா இது டபுள் ஸ்டெப்பு. ஓகேவா? இது நீ போட்டிருந்த அப்படின்னா உனக்கு இது தெரிஞ்சிருக்கும். அது நீ அந்த போடலை அப்படின்னா அது உனக்கு கஷ்டம்தான். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து கான்செப்ட்லேருந்து கற்றுக்கிறத விட எம்சிக்கு போட்டு நம்ம அதிகமாகவே கற்றுக்க முடியும். இப்போ 4th கொஸ்டின். The potential energy of a long spring when stretched by 2 cm is U. If the spring is stretched by 8 cm, potential energy it in will be. இப்போ தொடர்ந்து 3 கொஸ்டின் நம்ம கைனடிக் எனர்ஜியாக பார்த்தோம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஃபார்முலா என்ன? ½ kx², அப்படி தானே? இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி U1. ஸ்ட்ரெச்சிங் வந்து இதான் மிச்சம் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து U1/U2 அப்படின்னு எடுத்துட்டா x1² அப்படி தானே? இப்போ வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி U. அப்போ x1 இடத்துல 2 போட்டால் 2² வந்து என்ன? 4. அப்போ 4 டிவைட் பை இங்கே வந்து என்ன? அப்போ வந்து 4 வந்து இப்போ 2 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? U1 U1 போட்டுரு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இப்போ வந்து ஸ்ப்ரிங்கை வந்து 8 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கேட்குறாங்க. அப்போ x2 8² வந்து எவ்வளோ? 64. அவங்க கேட்குறது இங்கே என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி? அதை U டேஷ்னு எடுத்துக்க. அப்போது 64ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் 16. அப்போ U டேஷ் இஸ் ஈக்குவல் டு 16U. அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஆனால் இந்த சிம்பிளான கொஸ்டின் வந்து 2024லேயும் கேட்டிருக்காங்க, 2020 அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஆனால் சேம் கொஸ்டினே கேட்டிருக்காங்க பார்த்தியா? அதனால் சொல்கிறேன், ஹை வெயிட் சாப்டர்ஸை தாண்டி ஈஸியான எம்சிக்யூ படித்தா நமக்கு அதை விட அதிகமான மார்க் எடுக்கலாம், ஈஸியான மெத்தட்லேயும் சரி. இப்போ 5th கொஸ்டின். 2 similar spring P and Q have spring constant KP and KQ. அதாவது P and Qன்ற ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து KP KQ. KP வந்து KQவை விட கிரேட்டராக இருக்குது. தே ஆர் ஸ்ட்ரெச்டு பை சேம் அமௌண்ட். அதாவது KCAல வந்து சேம் அமௌண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. சேம் அமௌண்ட்னால் இந்த x² இருக்குல்ல, இங்கே வந்து இப்போ 2 ஸ்ட்ரெச் பண்ணோம், இங்கே 8 ஸ்ட்ரெச் பண்ணோம்ல. இப்போ 2 இடத்துலையும் 2 ஸ்ட்ரெச் பண்ணால் அந்த மாதிரி கேட்குறாங்க. சேம் அமௌண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணோம், அது வந்து ஃபஸ்ட்டு கேஸில். இப்போ செகண்ட் கேஸில் சேம் ஃபோர்ஸில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. அப்போ ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் வந்து WQ ரிலேட்டட் இன் கேஸ் A அண்ட் கேஸ் B. அதாவது அவங்க ஃபஸ்ட்டு சேம் அமௌண்ட்டில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, அப்புறம் சேம் ஃபோர்ஸில் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஒர்க் டன்னோட ரிலேஷன் வந்து இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கலாமா? இப்போ கேஸ் 1 வந்து என்ன? சேம்
அமௌண்ட்டு. சேம் அமௌண்ட்டா? ஒர்க் டன் என்னது? சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போது அந்த யூன்ற இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டோம் அப்படின்னா ஆஃபு கேபி. இதை வந்து இப்போ நம்ம பிக்கு பார்க்கலாம். கே எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நீ க்யூக்கு எடுத்துட்டனாலும் ஏன்னா சேம் அமௌண்ட்டு தானே, அப்போ ஆஃபு இப்போ க்யூ எடுத்துனாலும் கேக்யூ எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, சேம் அமௌண்ட்டில் தான் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்புறம் எந்த ஒர்க் டன் வந்து கிரேட்டராக இருக்கும்? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அங்கே, கேபி வந்து கேக்யூவை விட அதிகம் அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் அதை போட்ட அப்படின்னா கேபி கிரேட்டர் தென் கேக்யூ. அப்போது இது சேமு அப்படின்னா கேபி அதிகம் அப்படின்னா டபிள்யூபி தானே அதிகமாக இருக்கணும். அப்போ ஒர்க் டன் இன் பி கிரேட்டர் தென் ஒர்க் டன் இன் கியூ. ஓகேவா? இது வந்து கேஸ் 1. இப்போ கேஸ் 2. கேஸ் 2 என்ன? சேம் ஃபோர்ஸு. சேம் ஃபோர்ஸை வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் டனுக்கு நமக்கு வந்து இங்கே என்ன தெரிஞ்சு சேஞ்ச் இன் எனர்ஜி போட்டோம். இங்கே எப்படி ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறது? இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஆசிலேஷனில் படிப்போம். இப்போ இது வரைக்கும் ஆசிலேஷன் படிக்கலன்னா விட்டுருங்க. ஆசிலேஷன் படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் F = KXன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போது இந்த எக்ஸ் தானே இங்கே இருக்குது. அப்போ X = F/K. ஓகேவா? அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ F²/K². அப்போ அதை வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாமா? WP = ½ KP F²/KP². இதுவும் இதுவும் கேன்சல் அப்படின்னா 1/2 F/KP. அப்படி தானே? இப்போ இதே ஒர்க் டன் இன் க்யூக்கு பார்த்தோம் அப்படின்னா ½ KQ F²/KQ². இதையும் கேன்சல் பண்ணிடு. இப்போ ½ F²KQ. இந்த இடத்துலையும் வந்து என்னது, கேபி வந்து கிரேட்டர் தென் கேக்யூ. அப்போது கேபி வந்து கிரேட்டர், அப்போ வந்து இதோட வேல்யூ அதிகம், டினாமினேட்டரோட வேல்யூ அதிகம்னா டோட்டல் வேல்யூ கம்மியாகும். அப்படி தானே? அப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், டபிள்யூபியோட வேல்யூ குறைஞ்சிரும். அப்போது இந்த இடத்துல டபிள்யூக்யூ வந்து கிரேட்டர் தென் டபிள்யூபி. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டினாமினேட்டரோட வேல்யூ கம்மி அப்படின்னா மொத்த வேல்யூ கூடிரும். அப்போது ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஒர்க் டன் இன் பி அதிகம், செகண்ட் கேஸில் ஒர்க் டன் இன் கியூ அதிகம். அப்போ அந்த ஆப்ஷன் படி பார்த்து அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம வந்து அடுத்து என்ன சாப்டர் போகலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.